இன்றைக்கு நாம் அனைவரும் கூடியிருப்பது இந்த சத்திய ஞான சபையிலுடைய நிகழ்வுகளை கண்டுதான் இங்கு பேச வந்திருக்கின்றோம். இறைவனுடைய செயல்களில் உமாபதி சிவம் சிதம்பரத்திலே இறை அருளை பெற்றவர், இறைவன் அருள் ஒளியால் ஞானம் அடைந்தவர். அப்படிப்பட்ட அருளை பெற்றவர்தான் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். அடியனுடைய பெயரும் ராமலிங்க வள்ளுவர் ஜோதிடர். நான் கூறுவது என்னவென்றால், எண்கோணம் அட்ட மூர்த்திகளாக சத்திய ஞான சபை அங்கே திகழ்கின்றது. 5 சபையில் சிவன் நடனத்தை சொன்னாலும் இந்த 8 சபையை இங்கே கூடியிருக்கும் அந்த சபையில் தமிழக அரசு தலையிடாமல் மாறி மற்ற ஒரு இடத்தில் அதை வைத்து வந்தால் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, இந்த அரசுக்கும் நல்லது. இது என் குணத்தில் 8 அடிகளாக 8 சபைகளாக இருப்பதனால் அதனால் தமிழக அரசு இதை கைவிட்டுட்டு இருந்தால் நாட்டு மக்களுக்கு அறம். ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் அந்த மண் அதான் அட்டை பாவங்களாக சொல்லுவாங்க, அட்டை மனைகள் என்று சொல்லுவாங்க. அட்டை மனை ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய சத்திய ஞான இறைசக்தியாக இருப்பதனால அங்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்ற ஏனையர்கள் அங்கே வந்து அந்த இடத்தை அபகரித்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாற்றாவது மற்றவர்கள் திருந்திருங்கள், வெட்ட வெளியாக விடுங்கள். வள்ளலாருடைய வாழ்வியலை பின்பற்றுபவர்கள் இந்த சபை நிலைத்திருக்க, தமிழினுடைய பெருமை கூடியிருக்க இதை வேண்டும். தமிழக அரசு இதை மாற்றி அமைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஜோதிட கணிப்பு மூலம் அந்த இடத்தில் கை வச்சால் தாங்காது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.